ஜெயா டிவி உறவுகளுக்கு இனிய காலை வணக்கம். உணர்வுகளை பற்றி நம்ம பார்த்துட்டு வரோம். லாஸ்ட் எபிசோடில் காம உணர்வை பற்றி பார்த்தோம். அதற்கு மாற்று உணர்வு ஆனந்த உணர்வு. இதை மகிழ்ச்சியும் நெகிழ்ச்சியும் என்ற வார்த்தையால் நம்ம வர்ணிக்கலாம். ஒவ்வொருத்தருக்கும் ஒரு நோக்கம் இருக்கும். வாழ்க்கையில் இதுவாக ஆகணும் அதுவாக ஆகணும் அப்படின்னு பல நோக்கங்கள் இருக்கலாம், லட்சியங்கள் இருக்கலாம். ஆனால் எல்லோருக்குமான லட்சியம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆனந்தமாக வாழ்வது, அதே போல அந்த பரமானந்தத்தை அடைவது. பரமானந்தம் அப்படிங்கிறது இறைவன். இதுதான் எல்லா மனிதர்களுக்கான பொதுவான லட்சியம். மகிழ்ச்சியா வாழ்றது அப்படிங்கிறது ஒரு மனிதனுடைய பிறப்புரிமை. அப்படிதான் இருக்கணும். குழந்தையை பாருங்க, எப்பவுமே மகிழ்ச்சியா இருக்கும். அந்த குழந்தைக்கு மனம் ஒரு இறைநிலை தன்மையில இருக்கிறதுனால அது எப்பவுமே ஆனந்தமா இருக்குது. இந்த ஆனந்த உணர்வு இருந்தா இந்த காம உணர்வு அப்படிங்கிறது நமக்கு இல்லாம போயிடும். அதனுடைய தேவை இருக்காது. ஆனந்த உணர்வு அப்படிங்கிறது பேரின்பத்தை போன்றது. காம உணர்வு அப்படிங்கிறது சிற்றின்பம். ஒரு வாழைப்பழம் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க, அதனுடைய மேல் தோல் தான் இந்த காம உணர்வு. உள்ள இருக்கிற பழம்தான் ஆனந்த உணர்வு, அதாவது நிலையான இன்பம். இப்ப வாழைப்பழத்தை பத்தி தெரியாத ஒருத்தர் இந்த வாழைப்பழ தோலையே சாப்பிட்டுட்டு இதுவே நல்லா தான் இருக்கு அப்படின்னு இருந்தா, ஏன்னா அந்த தோலில் பார்த்தீங்கன்னா அந்த பழத்தினுடைய சாரம் ஒட்டி இருக்கும். இதுவே நல்லா இருக்கு அப்படின்னா எவ்வளோ பெரிய முட்டாள்தனமோ அது போல தான். ஏன்னா அந்த ரியல் டேஸ்ட், அந்த உண்மையான பழத்தை அவங்க உணரலை. அதை உணர்ந்தவர்கள் இந்த சிற்றின்பத்தில் போயிட்டு சிக்கிக்க மாட்டாங்க. எல்லா உயிரினங்களும் பார்த்தீங்கன்னா அந்த காம உணர்வு அப்படிங்கிறது இருக்குது. ஆனால் அது இனப்பெருக்கத்திற்காக மட்டுமே இருக்குது. ஆனால் மனிதனுக்கு மட்டும்தான் அதை தாண்டி அதில் போய் அடிமைத்தனமாக மாட்டிக்கிறான். ஸோ ஏன் காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஆனந்தத்தை, உண்மையான இந்த மகிழ்ச்சியை உணராத காரணத்தினால். இதற்கு ஒரு சிறிய கதையோட இதை நான் நிறைவு செய்ய விரும்புகிறேன். ஒரு ஆசிரியர் இருக்கிறாரு. அவர் ரிட்டையர் ஆயிட்டாரு. அவரை பார்க்கறதுக்காக அவர் கிராமத்துக்கு 4 முன்னாள் மாணவர்கள் அவரோட அனுமதியோட அவரை பார்க்கறதுக்காக போகிறாங்க. ஆசிரியர் வாயிலிருந்து அவங்கள வரவேற்று வீட்டுக்குள்ளே கூட்டு போகிறாரு. அப்போ அந்த 4 மாணவர்களும் ஒரு சேர சொல்கிறாங்க, ஐயா, நாங்கள் வாழ்க்கையில் ஒரு நல்ல பொசிஷனில் இருக்கோம், எல்லாமே உயர் பதவியில் இருக்கிறோம், இருந்தாலும் எங்ககிட்ட இல்லாத ஒரு விஷயம் உங்ககிட்ட இருக்குது. அதாவது எப்பவுமே நீங்கள் இளமையாக இருக்கிறீங்க, அதே போல் எப்பவும் அதே மகிழ்ச்சியோட இப்பவும் இருக்கிறீங்க. இதனுடைய ரகசியம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. சரி, நீங்கள் களைப்பாக வந்திருக்கிறீங்க, ஏதாவது சாப்பிட்டுட்டு பானம் அருந்திட்டு நம்ம பேசலாம் அப்படின்னு சொல்கிறாரு. அவங்க மனைவி கிட்ட ஏதோ காதலை சொல்லி அனுப்புகிறாரு. அவங்க மனைவி தேநீர் தயாரித்து கொண்டு வராங்க. அது 4 விதமான பாத்திரங்களில், அதாவது 4 விதமான டம்ளர். அதாவது ஒன்று தங்க முலாம் பூசப்பட்ட டம்ளர், இன்னொன்று வெள்ளி முலாம் பூசப்பட்ட டம்ளர், இன்னொன்று காப்பர், இன்னொன்று சாதாரண எவர் சில்வர். ஸோ இந்த மாதிரி, அதாவது பித்தளை, காப்பர்னு வச்சுக்கலாம். 4 விதமான இந்த பாத்திரங்களில் தேநீர் எடுத்துகிட்டு வைக்கிறாங்க. எடுத்துக்கங்கன்னு சொல்கிறாங்க. எல்லாருமே பார்த்தீங்கன்னா அந்த தங்க முலாம் பூசப்பட்ட அந்த டம்ளரை தான் எடுக்க முனைகிறாங்க. அப்புறம் ஒருத்தர் எடுத்ததுக்கப்புறம் மற்றவங்க எடுத்து அதை பருகிடுறாங்க. ஆசிரியர் சொல்கிறாரு, உங்கள் பிரச்சனை என்ன அப்படிங்கிறது எனக்கு புரிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்கிறாரு. நான் எதுவுமே உங்ககிட்ட சொல்லலையேப்பா, என்ன புரிஞ்சிருச்சு உங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. அந்த மாணவர்கள் சொல்கிறாங்க. அப்போ அந்த ஆசிரியர் சொல்கிறாரு, உங்களுக்கு இப்போ நீங்கள் ரொம்ப டயர்டாக வந்திருக்கீங்க, உங்களுடைய தேவை என்ன? இந்த ஏதாவது ஒரு பானம், அதுதான் தேவை. ஆனால் உங்களுடைய நோக்கம் எதில் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதை தாங்கி இருக்கிற பாத்திரத்தில் தான் இருக்குது. அதை தான் நீங்கள் பார்க்குறீங்க. ஸோ இதுதான்ப்பா உங்கள் பிரச்சனை. அதாவது நீங்கள் மகிழ்ச்சி அடையணும் அப்படின்ட்டு ஒருத்தர் ஒரு கலெக்டர் ஆகணும்னு நினச்சிங்க, ஒரு டாக்டர் ஆகணும்னு நினச்சிங்க, இன்ஜினியர் ஆகணும்னு சொல்லிட்டு நீங்கள் ஒவ்வொருத்தரும் உங்களுடைய லட்சியம் மகிழ்ச்சியாக தான் இருக்குது. ஆனால் அதுக்கு தேர்ந்தெடுத்த அந்த வேலையிலேயே நீங்கள் சிக்கிடுறீங்க. உங்களுடைய அல்டிமேட் எய்ம், அந்த நோக்கத்தமான ஆனந்தத்தை நீங்கள் மறந்துட்டீங்க. நீங்கள் எதுக்காக ஒரு துறையை தேர்ந்தெடுத்தீங்களோ அந்த துறையிலே சிக்கிடுறீங்க. இதுதான்ப்பா உங்கள் பிரச்சனை அப்படின்னு சொல்லி முடிக்கிறாரு. ஸோ அதனால் ஆனந்தம் தான் எல்லாத்துக்குமே அடிப்படை. ஆனந்தமாக வாழ்கிறத தாண்டி உலகத்தில் நம்ம எதை சாதித்தாலும் அது பலனற்று போகும். சரி, இன்னைக்கு ஒரு மூச்சு பயிற்சியை நம்ம கற்றுக்கலாம். அதாவது அஸ்வினி முத்ரை மூச்சு பயிற்சி நம்ம ஏற்கனவே கற்றுருக்கிறோம். அதை மறுபடியும் இப்போ நம்ம கற்றுக்க போகிறோம்.
அதாவது பேரின்பத்தை அடைவதற்கான ஒரு அற்புதமான மூச்சு பயிற்சி, காயகல்ப பயிற்சி இது. இந்த மலவாயை வந்து நம்ம இப்படி சுருக்கி விரிக்கிறது, ஒரு குதிரை செய்வதை போல, ஒரு ஆடு மாடெல்லாம் செய்கிறது தான் இந்த பயிற்சி. அதாவது மூச்சை இழுக்கும் போது இந்த மலவாயை இறுக்கி பிடிச்சிக்கணும், மூச்சை விடும் பொழுது இந்த மலவாயை இப்படி விடணும். ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து ஒரு 7 முறை செய்யலாம். அதுக்கப்புறம் மூச்சை இழுத்துக்கிட்டு அந்த மலவாயை அப்படியே இறுக்கி பிடிச்சிக்கணும். நம்ம கவனத்தை உச்சந்தலையில் கொண்டு போயிடணும். இந்த பயிற்சியை நம்ம எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். கையில் சின்முதிரை வச்சுக்கலாம். மூச்சை இழுத்துக்கிட்டு மலவாயை இப்படி இறுக்கி பிடிச்சிக்கலாம். அப்படியே மூச்சை விட்டுட்டு விடலாம். அந்த மாதிரி ஒரு 7 முறை செய்யுங்க. இப்போ மூச்சை இழுத்து பிடிச்சிட்டு உங்க கவனத்தை உச்சந்தலையில் வச்சுக்கணும். எவ்வளோ நேரம் சுகமாக இருக்க முடியுமோ அவ்வளோ நேரம் இருக்கலாம். அந்த பூட்டை வந்து விலக்கிடலாம். அது மூலபந்தம் சொல்லுவாங்க. ஸோ இந்த பயிற்சி செய்கிறதுனால ஆண்மை சக்தி மேம்படுகிறது, அதே போல் ஆனந்தம் பெருக்கெடுக்கிறது. அடுத்த யோக நிகழ்ச்சியில் மற்றும் ஒரு சிறப்பான யோக பயிற்சியை கற்கலாம். நன்றி, வணக்கம்.